கட்டுரை. இனி செய்ய வேண்டியது என்ன? மத்திய மாகாண அரசாங்கத்தார் மந்திரிகளுக்கு என்று மாற்றப்பட்டிருந்த இலாக்காக்களை எடுத்துக்கொண்டு இனிமேல் மந்திரிகள் இல்லாமலே சகல நிர்வாகத்தையும் தாங்களே நடத்துவது என்று தீர்மானித்துவிட்டார்கள். இதன் பலனாய் இரட்டை ஆட்சி ஒழிந்தது என்றே வைத்துக் கொள்ளலாம். மத்திய மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை ஒழித்த பெருமையே சுயராஜ்ய கட்சியாருக்கே கொடுத்துவிடலாம். சுயராஜ்ய கட்சியாருக்கு இந்த பெருமையை உண்டாக்கிக் கொடுத்த பெருமையே மகாத்மா சொற்படி நடப்பதாகச் சொல்லிக்கொண்டு சுயராஜ்ய கட்சிக்கு உதவி செய்த ஸ்ரீமான் முதலியார் போன்ற உண்மை சிஷ்யர்களுக்கு கொடுத்துவிடலாம். ஆனால் தேசத்திற்கு இதனால் என்ன லாபம்? மந்திரிகளின் சம்பளம் சர்க்காருக்கு இதனால் மீதியாய்விட்டது. இரட்டை ஆட்சி ஒழிந்து சர்க்காரின் எதேச்சாதிகார ஒத்தை ஆட்சி உறுதியாய்விட்டது. சுயராஜ்யம் கிடைத்துவிட்டதா? உரிமை கிடைத்துவிட்டதா? சுயராஜ்யத்திற்காவது உரிமைக்காவது ஏதாவதொரு அறிகுறியாவது ஏற்பட்டிருக்கிறதா? இரட்டை ஆட்சியை ஒழித்த பிறகு இரட்டை ஆட்சியை ஒழிக்கப் போன சுயராஜ்ய கட்சியாருக்கு மறுபடியும் சட்டசபையில் என்ன வேலை? சுயராஜ்ய கட்சியார் சென்ற தேர்தலில் நின்ற காலத்தில் ஓட்டர்களிடம் கொடுத்த வாக்குறுதி என்ன? சட்டசபைக்கு எங்களை அனுப்புங்கள், நாங்கள் அங்கு போய் முட்டுக்கட்டை போட்டு இரட்டை ஆட்சியை ஒழித்து சர்க்காரை நடைபெறாமல் செய்துவிடுகிறோம். அப்படி எங்களால் செய்ய முடியவில்லையானால் சட்டசபையை விட்டு விலகி வந்து ஜனங்களிடம் பிரசாரம் செய்து சட்ட மறுப்பை ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா? இப்பொழுது அந்தப்படி செய்தார்களா? சட்டசபைக்கு போனவுடனேயே முட்டுக்கட்டை போட தங்களால் முடியவில்லை என்று தெரிந்தும் இரட்டை ஆட்சியை ஒழித்துங்கூட சர்க்கார் நின்றுவிடவில்லை என்று தெரிந்தும் 2.5 வருஷ காலம் சட்டசபை பெருமையை அணைத்துக் கொண்டு மறுதேர்தல் வருகின்ற சமயம் பார்த்து எங்களால் சபையில் ஒரு காரியமும் செய்ய முடியவில்லை, சர்க்காரை எங்களால் ஜெயிக்க முடியாது, கெஞ்சியும் பார்த்தோம், கூத்தாடியும் பார்த்தோம், சர்க்கார் எங்களை கொஞ்சமும் லட்சியங்கூட செய்யவில்லை, சட்ட மறுப்புக்கும் தேசம் தயாராயில்லை, நாங்கள் இனி இங்கிருப்பதில் பிரயோஜனமும் இல்லை. ஜனங்களிடம் இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லுவதற்காக நாங்கள் வெளியே போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வெளியில் வந்தவர்கள் உண்மையில் யோக்கியர்களாய் இருப்பார்களானால் இனி செய்ய வேண்டிய வேலை என்ன? நிர்மாணத் திட்டத்தையாவது நிறைவேற்ற வேண்டும், அல்லது சட்டமறுப்புக்காவது தேசத்தை தயார் செய்ய வேண்டும். இரண்டையும் விட்டுவிட்டு மறுபடியும் நாங்கள் சட்டசபைக்குப் போகிறோம், எங்களுக்கு ஓட்டுக் கொடுங்கள் என்று பொதுஜனங்களை கேட்பதிலும் ஸ்ரீமான் முதலியார் போன்றவர்கள் சுயராஜ்ய கட்சியார் வானத்தை வில்லாய் வளைத்து விடுவார்கள், மணலை கயிறாய்த்திருத்து விடுவார்கள். சுயராஜ்ய கட்சியார் ஒருவர்தான் தேசத்தில் யோக்கியர்கள், அவர்கள்தான் சொல்லுகிறபடி நடக்கிறவர்கள், அவர்கள் மேல் ஒத்துழையா வாசனை வீசுகிறது, ஆதலால் அவர்களுக்கு ஓட்டுக் கொடுங்கள் என்று ஓட்டு வாங்கிக் கொடுக்க ஊரூராய்த் திரிவதிலும் ஏதாவது யோக்கிய பொறுப்பு இருக்கிறதா? பாமர ஜனங்களுக்கு போதுமான அறிவு இல்லை என்பதையும் தங்களுடைய ஓட்டுக்களை யோக்கிதை அறிந்து ஓட்டு கொடுக்கும் சக்தியில்லை என்பதையும் ஆதாரமாக வைத்துக்கொண்டு நமது நாட்டில் ஒரு கூட்டத்தார் தேச சேவை என்கிற பெயரால் இம்மாதிரி அயோக்கியத்தனமான காரியங்களையெல்லாம் செய்ய துணிவார்களேயானால் பாமர ஜனங்களுக்கு ஓட்டுரிமை வாங்கிக் கொடுப்பதனால் என்ன பலன் கிடைக்கும்? இம்மாதிரி பொறுப்பற்ற ஓட்டுரிமை நமது தேசத்தில் இல்லாது இருந்திருக்குமானால் மேற்கண்ட ஆள்களுக்கு இவ்வளவு அக்கிரமங்கள் செய்ய இடம் ஏற்பட்டிருக்காது. ஓட்டர்களுக்கு அறிவில்லை என்று சொல்லுகிறபோது யாருக்கும் கோபம் வருவதில்லை. ஆனால் இம்மாதிரி அறிவில்லாதவர்களை ஏமாற்றும் ஜனங்கள் மலிந்து கிடக்கும் இந்த நாடு இது சமயம் எவ்விதத்தில் உரிமை பெற யோக்கிதை உடையது என்று எவராவது கேட்பார்களேயானால் உடனே அவர்கள் பேரில் கோபித்துக் கொள்வார்கள், தேசத்துரோகி என்று சத்தம் போட்டு விடுவார்கள். அறிவில்லாத பாமர ஜனங்கள் நிறைந்த நாடு என்பதற்கும் உரிமை பெற யோக்கியதை இல்லாத நாடு என்று சொல்லுவதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. பெரும்பான்மையோரான பாமர ஜனங்களை உரிமை பெற யோக்கியதை உடையவர்கள் ஆக்க வேண்டும் என்கிற எண்ணங்கொண்டே மகாத்மா காந்தி எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தார். எத்தனையோ உண்மையாளர்களும் அவரை பின்பற்றியும் பார்த்தார்கள். கடைசியாய் மானமற்றவர்களும் நாணயமற்றவர்களுமே ஜெயித்தார்கள். மகாத்மா, இந்த பாவிகள் நமது நாட்டில் உள்ளவரே ஏழை மக்கள் உரிமை அடைய யோக்கியதை உடையவர்களாக மாட்டார்கள் என்கிற முடிவின் பேரில் இவர்களை விட்டே விலகி ஏதோ தன்னாலானதை தனித்து செய்து வருகிறார். இனி தேசம் கையில் வலுத்தவன் காரியமாய் போய்விட்டது.
எவனுக்கு மானமில்லையோ, எவன் தைரியமாய் பொய் சொல்லக் கூடியவனோ, எவன் பணம் செலவு செய்து சிஷ்யர்களைச் சேர்த்து தன்னைத் தலைவனாக்கிக் கொள்ள சக்தியுடையவனோ, அவனுக்கு ஏழைகள் அடிமையாகத் தகுந்த நிலைமைக்கு வந்துவிட்டது. இந்த நிலைமையில் தேச பக்தர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை ஒவ்வொரு உண்மை தேச பக்தர்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேசத்துக்கு உரிமை சம்பாதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு அயோக்கியர்கள் பாமரர்களை வஞ்சிக்க இடங்கொடுப்பதா, அல்லது இவர்களின் யோக்கியதையே பாமர ஜனங்களுக்கு தைரியமாய் எடுத்துச் சொல்லி உரிமை அடைய யோக்கியதை உடையவர்கள் ஆக்குவதா என்பதே நமது கேள்வி. குடியரசு கட்டுரை மே 2, 1926.